Hello everyone, நான் உங்க தினேஷ் குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா vertical projectile motions அது ரிலேட்டட் ஐடியாஸை டெரைவ் பண்ண போகிறோம். இது வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு பாலை யூன்ற வெலாசிட்டியில் மேல் நோக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்க. டைம் 0வாக இருக்கிறப்போ அந்த பால் கிரவுண்டில் இருந்தது அண்ட் கிரவுண்டில் இருந்த பாலை மேல் நோக்கி ஒரு யூன்ற இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பால் மேலே ஏற ஆரம்பிச்சிருது. பட் பால் மேலே ஏறப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், பாலை கீழோக்கி இழுக்கும். அப்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த பால் மூவ் ஆகுறதுனால அதோட வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வரும், கம்மியாகிட்டே வரும். ஆஃப்டர் சம் டைம் இப்போ அந்த பாலோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வின்ற வெலாசிட்டியை நம்மளால் கெட் பண்ண முடியும். எப்படி கெட் பண்ண முடியும்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். லெட் பி கால் தட் யூனிட் வெக்டர் அஸ் எ ஜே கேப். ஓகே, நமக்கு லாஸ்ட் வீடியோவில் கைனமெட்டிக் ஈக்குவேஷனோட டெரிவேஷன்ஸை டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். கைனமெட்டிக் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீகலெக்ட் பண்ண பாருங்கள். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் இன்டு டி. இதுதான் ஃபஸ்ட்டு கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இதை இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். யூனோ தட் இந்த பால் லான்ச் பண்ணி ஒரு டீன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அப்போ அந்த பாலோட வெலாசிட்டி என்ன, வி. அண்ட் வெலாசிட்டியோட வேல்யூ வி. வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, இட் இஸ் அலாங் த ஜே கேப். ஸோ அப்போ வி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம், வி ஜே கேப்னு எழுதிக்கலாம். சிமிலர்லி யூ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம், யூ அப்படின்றது வேல்யூ, டைரக்ஷன் இஸ் ஜே கேப். சிமிலர்லி ஏ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பால் மேலோக்கி ஏறிட்டு இருக்கப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆக போகுது, டவுன்வர்ட்ஸில் இருக்க போது. அப்போ கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்க போகுது, டவுன்வர்ட்ஸில் இருக்க போது. அப்போது ஆக்சலரேஷனோட வேல்யூ ஜி, ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் மைனஸ் ஜே கேப் இன்டு டி. இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஜே கேப்பை காமன் எடுத்து எழுதலாம். அப்போ வி ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி ஜே கேப். In the either side we have the j cap vector, correct? So அப்போ இந்த வெக்டர்ஸோட டைரக்ஷன் அண்ட் வெக்டரோட வேல்யூஸ் ஈக்குவல்னா சிம்பிளாக அதோட நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டுமே நம்ம either side ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ v ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடின்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த லான்ச் பண்ண இந்த பாலோட வெலாசிட்டியை அட் எனி லேட்டர் இன்ஸ்டன்ஸ் நம்மளால் கெட் பண்ணிட முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, அண்ட் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கெட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பாருங்கள். நான் இந்த பாலை லான்ச் பண்ணிட்டேன், பால் மேலோக்கி ஏறிட்டே இருக்கு. அண்ட் பால் டாப் மோஸ்ட் பொசிஷன், இதுதான் டாப் மோஸ்ட் பொசிஷன். இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனை போய் சேர்றப்போ ஃபார் ஏ மொமெண்ட்ரி டைம் அந்த பாலோட வெலாசிட்டி என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். புரியுதா? நீங்கள் இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். பூமியிலேருந்து லான்ச் பண்ணுறேன், பயங்கரமான ஸ்பீடில் லான்ச் பண்ணியிருக்கேன், மேலே போகுது, ஸ்பீடு குறைஞ்சிட்டே வருது, வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வருது. டாப் மோஸ்ட் பண்ண போய் சேர்ற அப்போது அதோட வெலாசிட்டி இம்மிடியட்டாக அந்த மொமெண்ட்ரி டயத்தில் 0 ஆயிடுது. அது 0 ஆனனால தான் ஃபர்தராக மேலே போகல. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, அப்போ at the top most position, okay, at the top most position the velocity of the ball is equal to 0. அப்போ இந்த விக்கு பதில் 0 நீங்கள் படிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு அந்த பால் வந்து சேர்ற அந்த டைமை நம்ம கெட் பண்ணிட முடியும். ஓகே, when v equal to 0 at that moment only the ball is reaching the top most position, correct? அப்போ v க்கு பதில் 0 போடுங்க. 0 equal to u minus gt. அப்போ u equal to gt, t equal to u by g ன்னு வந்துருச்சு. இதானது, இட்ஸ் a time taken by the ball to reach the peak height. ஓகே, அண்ட் இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம கெட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த ப்ரொஜெக்டைல் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கு. அட் சம் லேட்டர் இன்ஸ்டன்ட், அட் எனி லேட்டர் இன்ஸ்டன்ஸ் அந்த ப்ரொஜெக்டைல் கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணிட முடியும். We know that second kinetic equation என்ன, ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. s vector equal to u vector into t plus of a vector into t squared. இதுதான் செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக என்னால் இந்த ப்ரொஜெக்டைல் அட் எனி லேட்டர் இன்ஸ்டன்ஸ் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்குன்றதை கெட் பண்ணிட முடியும். ஓகே, லெட்ஸ் சே தட் ஒரு டீன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த ப்ரொஜெக்டைல் கிரவுண்ட்லேருந்து எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு இதை அப்ளை பண்ண வந்துடும். சி எஸ் அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் ஜே கேப்.
அப்போ எஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு யூ வெக்டர். யூ வெக்டரோட வேல்யூ என்ன? இட்ஸ் a u, direction is j cap into t plus of a வெக்டருக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? a வெக்டரோட ஆக்சிலரேஷன் வெக்டரோட வேல்யூ என்ன? இட்ஸ் a g and direction is minus j cap into t squared. இதை either side equate பண்ணுங்க and முன்னாடி பண்ண மாதிரி so s j cap is equal to ut minus of gt square j cap னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எதர் சைடு நமக்கு ஜே கேப் தான் இருக்குது அண்ட் இந்த ரெண்டு வெக்டர்ஸ் ஈக்குவல்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இட்ஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா வி காட். அப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம் போகிறீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைமில் அந்த ப்ரொஜெக்டைல் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் கிரவுண்டில் இருந்து அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அப்போது எனக்கு எக்ஸாக்டாக அந்த பாடி இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்து சேர்றப்போ அதாவது டைம் அப்போ என்ன எலாப்ஸாக இருக்கும்? யூபஜின்ற டைம் எலாப்ஸாக இருக்கும். இந்த டைம் நடந்துட்டு இருக்கப்போ தான் the body is reaching the top most position, correct? அப்போ இந்த டைமுக்கு பதிலாக when t equal to u by g the body is reaching the maximum height, correct? அப்போ t க்கு பதிலாக u by g போடுங்க. அப்போ எஸ் என்ன ஆயிரும்? ஹச் மேக்ஸாக மாறிடும். அதாவது பாடி டி ஈக்குவல் டு யூ பை ஜின்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது? இட்ஸ் எ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இதை இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்கள். யூ டிக்கு பதில் யூ பை ஜி மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயருக்கு பதில் யூ ஸ்கொயர் பை ஜி ஸ்கொயர். இந்த ஜி கேன்சல் ஆஃப் ஆயிரும். வாட் ஐ காட் ஏ யூ ஸ்கொயர் பை ஜி மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2g. இதை மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கேயும் 2u ஸ்கொயர் இருக்குது, u ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் சப்டாட் பண்ணால் அல்பி கெட்டிங் u ஸ்கொயர் பை 2g வந்துடும். இதானது ஹச் மேக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த ப்ரொஜெக்டைல யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுனா அதனால் அடைய முடிஞ்ச மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்றத இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கெட் பண்ணிட முடியும். அப்போ ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இட்ஸ் a u ஸ்கொயர் பை 2g. அண்ட் இன்னொரு டெரிவேஷன் நம்ம நிறைய பண்ணலாம். இப்போ இந்த பாலை நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் இல்லையா கிரவுண்டில் இருந்து, அந்த பால் அப்படியே மேலே ஏறுது, வெலாசிட்டி கம்மியாகிட்டே வருது, டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை சேரப்போ வெலாசிட்டி ஜீரோவாகவே ஆயிடுது, திருப்பி கீழே விழுக ஆரம்பிக்குது, மறுபடியும் கிரவுண்டு வந்து சேருது. அப்போ லான்ச் பண்ண மூமெண்ட்டில் இருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கிரவுண்ட் வந்து டச் பண்ணுது இல்லையா, இந்த டச் பண்ணுற மூமெண்ட்டுக்கு இடையில அந்த பால் என்ன கண்டிஷனில் இருந்ததுன்னா ஃப்ளையிங் கண்டிஷனில் இருந்தது. அப்போ லான்ச்சிங்க்கும் லேண்டிங்க்கும் இடையில ஒரு டைம் நடந்துருக்கும் இல்லையா, அந்த டைமை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம். இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அகெயின் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. சி இங்கே வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன், மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வருது. அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் இந்த டி ஈக்குவல் டு கேபிட்டல் டீன்ற டைம் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் அது மறுபடியும் கிரவுண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வென் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி அட் தட் மூமெண்ட் அந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஜீரோ. பிகாஸ் அது ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் வந்துருச்சு. அப்போ இந்த டைம் நடந்துட்டு இருக்கப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கரெக்ட்? ஸோ இப்போ வென் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை இங்கே யூஸ் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு பதில் ஜீரோ போட்டுக்கோங்க. ஜீரோ ஈக்குவல் டு யூ டிக்கு பதில் கேபிட்டல் டி மைனஸ் ஆஃப் ஜி கேபிட்டல் டி ஸ்கொயர். இது இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஆஃப் ஜி கேபிட்டல் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ கேபிட்டல் டின்னு வந்துடும். இந்த டி ஸ்கொயரில் ஒரு டி கேன்சல் ஆஃப் ஆயிரும். I'll be having t equal to என்ன வந்துடும்? 2u by g ன்னு வந்துடும். இதானது டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் அந்த டோட்டலாக அந்த ப்ரொஜெக்டைல் எவ்வளோ டைம் டியூரேஷன் ஃப்ளையிங் கண்டிஷனில் இருந்திருக்கும் அப்படின்ற இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் இது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இந்த டெரிவேஷன்ஸை பொறுத்தவரை இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று தி டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ரீச் த பீக் ஹைட், இன்னொன்று வந்து அந்த ப்ரொஜெக்டைல்னால் அடைய முடிஞ்ச மேக்ஸிமம் ஹைட், இன்னொன்று அந்த ப்ரொஜெக்டைல் டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது மறுபடியும் லேண்ட் ஆகிறதுக்கு, அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸுமே ஸோ இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து இன்னமும் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸில் இன்னும் எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்குது. வி வில் see those ideas also now. இந்த ப்ரொஜெக்டைல கிரவுண்டில் இருந்து ஒரு யூன்ற வெலாசிட்டியில் லான்ச் பண்ணிட்டேன். அது மேலே ஏறிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக ஃபஸ்ட்டு டைம் பாஸ் ஆகிறப்போ த எலாப்ஸ்டு டைம் இஸ் t1 வச்சுக்கோங்க. இன்னமும் பால் மேலே ஏறுது, ஒரு பீக் ஹைட்டை பேசி ஏறுது, மறுபடியும் கீழே விழுக ஆரம்பிக்குது,
விழுக ஆரம்பிக்கிறோம். திருப்பி த சேம் ஹச்ன்ற ஹைட் வழியாக பாஸ் ஆகிறப்போ செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்போ எலாப்ஸ்டு டைம் இஸ் T2ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த T1 T2 வச்சே நம்ம நிறைய விஷயங்களை கெட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதாவது T1ன்ற டைம் நடக்கிறப்பையும் பால் ஹச்ன்ற ஹைட்டில் தான் இருக்குது. T2ன்ற டைம் நடக்கிறப்பையும் பால் ஹச்ன்ற ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த T1 T2 என்ன அப்படின்றத நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் ப்ரீவியஸாக ஒரு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ரிசல்ட்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். S is equal to ut minus of gt squared. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அந்த ப்ரொஜெக்டைலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி இன்ஸ்டன்ஸை கொடுக்கும். இதை முன்னாடியே நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இங்கே பாருங்களேன், அப்போ ஏதோ ஒரு டீன்ற டைம் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த ப்ரொஜெக்டைல் ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஹச்ன்னு போட்டுக்கலாம். h is equal to ut minus of gt squared. ஸோ ஏதோ ஒரு டீன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பால் ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குது. ஸோ தட் எஸ்ஸுக்கு பதில் ஹச் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு, இட்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஆஃப் ஜி டி ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், மைனஸ் யூடி ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருக்கணும். அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்தவரை இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் தட்? இங்கே வேரியபிள் என்ன, டி தான். ஸோ அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் டி ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac பை 2a. ஓகே, அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ டைம் t ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி, பியோட வேல்யூவே என்னது மைனஸ் யூ. இப்போ மைனஸ் ஆஃப் பி என்ன வந்துடும், யூனே வந்துடும். ஸோ யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட், பி ஸ்கொயருக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், யூ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், மைனஸ் 4 ஏக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஆஃப் ஜி, சிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஹச்னு போட்டுக்கலாம், டிவைட் பை 2a, ஏக்கு பதில் ஆஃப் ஜி. இந்த டூ கேன்சல் ஆஃப் ஆயிரும், ஜி மட்டும் தான் கீழே வரும். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, டைம் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் யூ ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த 2 இந்த 4ல் ஒரு 2 கேன்சல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா யூ ஸ்கொயர்ட் மைனஸ் 2gh பை ஜின்னு வந்துடும். அப்போது எனக்கு இந்த ஹச்ன்ற ஹைட்டில் அந்த ப்ரொஜெக்டைல் 2 டைம்ஸில் இருக்க முடியும் அப்படின்றது தான் குறிக்குது. புரியுதா? அப்போ எக்ஸாக்டாக ஹச்ன்ற ஹைட்டில் அந்த ப்ரொஜெக்டைல் 2 மூமெண்ட்ஸில் இருக்க முடியும். அது என்னென்ன மூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். அப்போ இனிஷியலாக மேலே ஏறுறப்போ ஹச்ன்ற ஹைட்டில் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், T1 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ T1ஓட வேல்யூ ஷார்ட்டாக இருக்க போகுது. ஐ கேன் சே தட் T1 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், u மைனஸ் ரூட் ஆஃப் u ஸ்கொயர்ட் மைனஸ் 2gh பை ஜின்னு எடுத்துக்கலாம். இது என்னது, மேலே போகிறப்போ ஃபஸ்ட்டு டைம் ஹச்ன்ற ஹைட் வழியாக பாஸ் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய டைம் T1. இந்த டைமோட செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்போ அந்த எலாப்ஸ் ஆன டைம் எப்படி இருக்க போகுது, இட்ஸ் கோன் பி லார்ஜர். ஸோ தட்ஸ் வை நான் இதை நெகட்டிவ் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன், இதை பாசிட்டிவ் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். அதாவது u மைனஸ் u ப்ளஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ T2ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள். T2 ஈக்குவல் டு u ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சொல்யூஷன் எடுத்தாச்சு, அடுத்து பாசிட்டிவ் சொல்யூஷன் எடுக்க போகிறோம். ஸோ u ப்ளஸ் u ஸ்கொயர்ட் மைனஸ் 2gh பை ஜின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 டைமையும் கூட்டி பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஹச்ன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்போ டைம் T1, செகண்ட் டைம் த சேம் ஹச்ன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுற டைம் T2. இந்த 2 டைமையும் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ T1 ப்ளஸ் T2 என்ன வருது, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னா இந்த ப்ளஸ் பராமீட்டர் இந்த நெகட்டிவ் பராமீட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆஃப் ஆயிரும். அல் பி ஹேவிங் இங்கே u பை ஜி இருக்குது, இங்கே u பை ஜி இருக்குது. ஆட் பண்ணுறப்ப என்ன வந்துடும், 2u பை ஜின்னு வந்துடும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் டைம் ஆஃப் லைட். Is it possible for you to understand this guys? அப்போது ஒரு ப்ரொஜெக்டில் லான்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டைம் ஹச்ன்ற ஹைட் வழியாக பாஸ் ஆகிறப்ப இருக்கக்கூடிய டைம் T1னா, செகண்ட் டைம் ஹச்ன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்ப இருக்கக்கூடிய டைம் T2னா, இந்த T1 T2 டயத்தை ஆட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் வாட், டைம் ஆஃப் லைட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ கேன் டூ. இப்போ இந்த T1 T2 இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ T1 இன்டூ T2 என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். ஐ கேன் ரைட் திஸ் அஸ் u பை ஜி மைனஸ் u ஸ்கொயர்ட் மைனஸ் 2gh பை ஜி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா
u by g plus u squared minus 2gh by g எழுதிக்கலாம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா a plus b மார்க்கு, இது a minus b மார்க் இல்லையா? ஸோ இந்த t1 into t2னா இது a plus bu a minus b மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ a squared minus b squared வரப்போகுது. ஸோ a squared means u squared by g squared minus b squaredனா இந்த பராமீட்டரோட ஸ்கொயர்ட் வேல்யூ which is u squared minus 2gh. இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆஃப் ஆயிரும் டிவைட் பை g squared. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, இந்த பராமீட்டர்ஸ்குள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன வந்துடும்னா t1 t2 is equal to u squared by g squared. இந்த மைனஸ் உள்ளே போகிறப்போ மைனஸ் u squared plus 2gh by g squared இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த u squared இந்த u squared கேன்சல் ஆஃப் ஆயிரும். I'll be having a t1 t2 is equal to 2gh by g squared வந்துடும். இந்த g கேன்சல் ஆஃப் ஆச்சுன்னா I'll be having 2h by g வந்துடும். அப்போ h is equal to என்ன வந்துடும்? h is equal to half g t1 t2 வந்துடும். ஸோ அதாவது ஒரு பாலை நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக பாசுகிறப்ப டைம் t1, திருப்பி அதே ஹைட் வழியாக பாசுகிறப்ப டைம் t2னா இந்த ரெண்டு டைமும் வச்சு அந்த ஹைட்டை உங்களால் கெஸ் பண்ணிட முடியும் by using this formula. Okay, is it possible for you to understand this? Similarly, இந்த equations நம்ம modify பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். I can write இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. என்ன வரும்? u equal to g into t1 plus t2 divided by 2 வந்துடும். கரெக்டா? ஓகே, அப்போ ஒரு ப்ரொஜெக்டில் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக ஃபஸ்ட்டு டைம் பாசுகிறப்ப டைம் t1, செகண்ட் டைம் பாசுகிறப்ப டைம் t2னா அந்த டைமை வச்சு அந்த ப்ரொஜெக்டிலோட இனிஷியல் வெலாசிட்டி என்னன்றதை இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கெட் பண்ணிட முடியும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி தெரியும்னா ஓகே, அண்ட் இந்த t1ன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடியோட வெலாசிட்டியை நம்ம vன்னு வச்சுக்கலாம். இந்த வெலாசிட்டி நம்ம கெட் பண்ண முடியும் பை யூசிங் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஒன்ஸ் அகைன். அது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன். b equal to u minus gt, correct? For this case u க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? u க்கு பதிலா I can substitute g into t1 plus t2 by 2 ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் அதாவது டைம் t1ன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ தான் அந்த ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி என்னது? v. அப்போ டைமுக்கு பதிலா t1 போட்டிங்கன்னா வெலாசிட்டி இஸ் v. ஸோ g into t1 which is equal to v ன்னு எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலிங் கீழே இந்த பராமீட்டர் 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டினாமினேட்டர் will become சேம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ g t1 plus g t2 minus 2g t1 by 2 வந்துடும். இதுவும் கேன்சல் ஆஃப் பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் g t1 வந்துடும். ஸோ அப்போ g t2 minus g t1 by 2 வந்துடும் which is equal to v. இங்கே g காமனாக எடுத்திங்கன்னா I'll be having t2 minus t1 by 2 which is equal to v. ஓகே, அப்போ நம்ம லான்ச் பண்ணுறப்போ இந்த ஸ்பீட் லான்ச் பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்போ அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்றத இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்மளால் கெட் பண்ணிட முடியும். ஸோ அப்போது நமக்கு யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் t1 t2வில் கெட் பண்ணோம் இல்லையா, இதை வச்சு நம்மளால் ஹச்மேக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் கெட் பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக பாஸ் ஆகிறப்போ டைம் t1 t2 அப்படின்னா இந்த டைமை வச்சு யூவை கெட் பண்ணட்டும். அப்போ யூவை தெரியும்னா நம்மளால் ஹச்மேக்ஸும் கெட் பண்ண முடியும். ஹச்மேக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா. என்னது? ஹச்மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u squared by 2g. யூக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்படி சிம்பிளாக u square means g square t1 plus t2 the whole square by 2g. இந்த g squared இந்த g கேன்சல் ஆஃப் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, ரைட்? ஈக்குவேஷன்லேயே u ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன வந்துடும்? 4 வந்துடும். சரி, ஸோ அப்போ 2 into 4 8 ஆயிரும். I'll be having g into t1 plus t2 the whole square by 8 வந்துடும். இதுதான் ஹச்மேக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். I hope that you can able to understand all the essential idea we derived in this class. I hope that you can able to understand this video very clearly, right? So thank you all. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.